அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. அதிகமாக கடந்த சில நாட்களாக அதிகமாக கேட்ட வசனம் இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 அமல்படுத்த கோரி நடைமுறைப்படுத்த கோரி இந்த தெருமுனை கூட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு இந்த 1991 சட்டத்தை பாதுகாத்திட கோரி நாம் எல்லாம் இந்த தெருமுனை கூட்டத்தை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அரசியல் சாசன சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்னும் சில காலங்கள் கழித்து இந்து ராஷ்டிரான்னு சொன்னாங்களா இல்லையா? இந்து ராஷ்டிரா என்ன? இந்து ராஷ்டிரா அமைச்சிட்டா என்ன இருக்கும்? இங்க இந்து ராஷ்டிரா அமைச்சிட்டா இந்தியாங்கிற நாடே இருக்காது. அதனால இந்தியாங்கிற நாட்டை பாதுகாக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தயாராக இருந்து கொள்ளவும். ஏன் இந்து ராஷ்டிராவுல யார் இருப்பா? இந்து ராஷ்டிராவுல அரசாங்கத்திடத்துல என்ன இருக்கும்னு சொன்னா கோயில்கள் இருக்கும், கோயில் சொத்துக்கள் இருக்கும். நிர்வகிக்கிற இடத்துல, அரசை நிர்வகிக்கிற இடத்துல பிராமணர்கள் இருப்பார்கள். யார் இருப்பா? அரசை நிர்வகிக்கிற இடத்துல பிராமணர்கள் இருப்பார்கள். அரசிடத்திலே கோயில்களும் செல்வங்களும் இருக்கும். ஆனால் அரசு இன்றைக்கு இருக்கா இல்லையா? அரசுடைமை எல்லாமே தனியார் மயமாக மாறிவிடும். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவானா இல்லையா? எங்க இங்கதானே கிணறு தோண்ட ரசீதெல்லாம் இருக்கு, கிணத்துக்காரன்னு சொன்னானா இல்லையா? அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க இங்கதாண்டா இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சு, அங்கதாண்டா நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அந்த நாட்டையே காணாம சொல்ற அளவுக்கு இன்னும் சில நாட்களில் அதெல்லாம் நடந்தே இருக்கும். கண்டிப்பா நடக்கும், எழுதி வச்சுக்க. கிணத்த காணாங்கிற சம்பவம் மாதிரியே நடக்கும். ஏன்? இந்த தமிழ் படம்னு ஒரு படம் எடுத்தான், காமெடி படம். அதுல கூட சிவா ஏர்போர்ட், சிவா ஹார்பர், சிவா அரசு மருத்துவமனை, இந்த மாதிரிலாம் அந்த காமெடிக்கு போடுவான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அதானி ஏர்போர்ட், அதானி துறைமுகம், இப்ப எல்லாம் போச்சு. அதானி அம்பானிட்ட நாட்டை கொடுத்தாச்சு. இப்ப கோயில் நிர்வாகத்தை அரசுடைமை இன்னைக்கு அரசிட்ட இருக்குது. கோயில் நிர்வாகம் அதை எங்கள்கிட்ட கொடுத்துருன்னு பிராமணர்கள் போராடிட்டு இருக்கிறான். இப்ப எங்க இது ரெண்டுக்கு ரெண்டு எங்க ஒத்து போகுதுன்னு பாத்தீங்களா இல்லையா? இப்ப இந்து ராஷ்டிரம் அமைக்க சொல்றான்ல, இந்து ராஷ்டிரம் அமைக்கும் பொழுது இந்தியா என்கின்ற நாடே இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு அரசு ஊழியர்களாக காவல்துறையினர் நீங்கள் எல்லாம் அரசுக்கு ரொம்ப கண்ட்ரோலா கட்டுப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் நாளைக்கு தனியார் இடத்தில் ஒப்படைக்கப்படுவீர்கள். இதுதான் நடக்கும். இன்றைக்கு உளவுத்துறை, என்ஐஏ, இன்டெலிஜென்ஸ், ரா
எல்லாமே தனியார் மையத்திடம் ஒப்படைக்கப்படும். அரசுடைமையில் எதுவும் இருக்காது. இந்தியா என்கின்ற நாடே இருக்காது. இதுதான் இந்து ராஷ்டிரா. ஏன் திருமாவளவன் போன்ற இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம்கள் போராடுகின்றோம். பாபர் மஸ்ஜிதை இடிக்கிறான், முஸ்லிம்களை கலவரம் பண்ணி கொள்றான், பிரியாணி திருடுறான், இப்படி எல்லா விதத்துக்கும் சேர்த்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். திருமாவளவன் போன்ற அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள், கம்யூனிசவாதிகள் ஏன் இந்த பாசிசத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுக்கு தெரியும் இந்து ராஷ்டிரா அமைந்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்து ராஷ்டிரா என்கின்ற இந்துத்துவம் இந்த நாட்டை ஆட்சி செய்தால் இந்த நாடு எந்த நிலையை அடைந்திருக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். சரி இருக்கு. இன்றைக்கு இந்த பாசிசவாதிகளுக்கு, பாசிஸ்டுகளுக்கு பள்ளிவாசலை இடிக்கிறான், முஸ்லிம்கள் சொத்துக்களை சூறையாடுறான், பாங்கு சொன்னா அவனுக்கு வயிறு எரியுது. பாக்குறோமா இல்லையா? முஸ்லிம்னு சொன்னால், முஸ்லிம்ன்ற பேரை கேட்டாலே அவனுக்கு அலர்ஜி, இஸ்லாம்ன்ற பேரை கேட்டாலே அவனுக்கு அலர்ஜி. இந்த அலர்ஜிக்கு காரணம் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த அலர்ஜி? இஸ்லாத்தின் மீது அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெறுப்புக்கு காரணம் என்ன? அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப ஓதனமா இல்லையா ஒரு வசனம்? என்ன வசனம்? என்ன வசனம் அது? கத்தாரிலே அந்த அழகிய சிறுவன், அந்த அழகிய இளைஞன் ஓதி காட்டினானே, உலகமே திரும்பி பார்த்தது. பார்த்தா இல்லையா? எப்படிப்பட்ட வசனம்? மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றோம். அல்லாஹ் டிக்ளேர் பண்றான் குர்ஆன்ல. உங்களுக்கு புரியும் எதுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் என்ன சம்பந்தம் என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். சம்பந்தம் இருக்கு. முஸ்லிம்கள் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்தால், சிந்தித்தால் உங்களுக்கு புரியும். அடிப்படை பிரச்சனையே அங்கதான் இருக்கு. என்ன அந்த அடிப்படை பிரச்சனை? பொதுவாக பாசிசவாதிகள், பாசிஸ்டுகள் பல வகைப்படுவார்கள். இந்துத்துவவாதிகளாக இருப்பார்கள். இப்படி பல வகையில பாசிஸ்டுகள் உலகம் முழுக்க இருப்பார்கள். இவர்கள் முழுக்க கோழைகளாக இருப்பார்கள். பெரிய வீரப்புலி சூரப்புலி எல்லாம் கிடையாது. கோல பேடி பயலுகள் இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் பேடி பயலுகள் யாருன்னு கேட்டா அந்த பாசிஸ்டுகள். இவங்களோட வேலையை என்ன தெரியுமா? நேருக்கு நேரா களம் காண மாட்டான், நேருக்கு நேரா எதிரிகளை சந்திக்க மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா? பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுவான். பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக இவன் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் அடிமையா வேலை வாங்கிட்டு இருப்பான். இப்படித்தான் இந்தியாவிலே நடந்துச்சு. பிராமணர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்டிலே பிறந்த குடிமக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக, நீ சூத்திரன், நீ அந்த ஜாதி, நீ அப்படி பிறந்தவன், இப்படி பல வகையாக பிரித்து ஜாதி ரீதியாக, சில இடங்களில் மொழி ரீதியாக, சில இடங்களில் இன ரீதியாக, சில நாடுகளில் நிற ரீதியாக, இப்படி பலதரப்பட்டு மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் இந்த பாசிஸ்டுகள் செய்து வருவார்கள், செய்கின்றார்கள். எங்கே கலவரம் ஏற்படும்? ஒரு நாட்டுல ஜாதியால், நிறத்தால், மொழியால், இனத்தால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று சொன்னால் அங்க பிரச்சனை வருமா? அங்க கலவரம் வருமா? அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமா? ஏற்படாது. அப்ப ஏன் இதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறான் அவன்? அப்ப இவனுக்கு எதிராக எது நிக்குது? திருமாவளவன் அவர்கள் பேசுகின்றார்கள், திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்று கேட்கும் பொழுது இந்த நாட்டிலே ஒரு சகோதரத்துவம் இன்மையாக இருந்தது. பாசிசத்திற்கு எதிராக ஒரு சகோதரத்துவ சொற்றாடல், அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இல்லாமல் இருந்தது. அதனால் திராவிடம் வந்ததுன்னு சொன்னாங்க.
நாட்டுடைய அடிப்படை பிரச்சனை புரியுதா இல்லை? காலம் தொற்று காலமாக இந்த நாட்டிலே ஜாதி மத ரீதியாக மொழி ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்தி ஆட்சி செய்து வந்தார்கள். அப்பதான் இஸ்லாம் வருது. இங்கதான் புரிஞ்சுக்கணும். ஏன் இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு இவ்வளவு வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? இஸ்லாம் பாசிசவாதிகளை நேரடியாக எதிர்க்கின்றது. இஸ்லாம் பாசிச சிந்தனையை நேரடியாக வேரோடு அறுத்து எறிகின்றது. நீ என்ன அங்க தலையில போறதான் காலில போறதான் இடுப்புல போறதான்னு சொல்றது? எல்லாரும் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள். நீ பாத்ரூம் நீங்க அசுத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு குப்பை அள்ளக்கூடிய சகோதரனாக இருந்தாலும் சரி, நீ தங்கத்தால் நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியா இருந்தாலும் சரி, அல்லது நீ ஒரு நாட்டையே ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த இன்றைக்கு உலக மக்களால் பின்பற்றக்கூடிய எத்தனையோ மதங்கள் இருக்கா இல்லையா, இப்படி மதத்திற்கெல்லாம் தலைவராக போதகர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உயரத்தில் நீ இருந்தாலும் சரி, நீனும் அவனும் அண்ணன் தம்பிதான். நீயும் அவனும் அண்ணன் தம்பிதான். ஏன் எல்லோரும் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான் குர்ஆன்ல. எப்படி? நீங்கள் அத்துணை பேரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தவர்கள். நீ காவல்துறையா உட்கார்ந்திருந்தாலும் சரி, உளவுத்துறையாக உட்கார்ந்திருந்தாலும் சரி, முதல்வராக உட்கார்ந்திருந்தாலும் சரி, ரோட்டிலே பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரனாக உட்கார்ந்திருந்தாலும் சரி, சாக்கடை துப்புரவு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அத்தனை பேர் யாருதான்? அண்ணனும் தம்பியும் தான். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். இதை ஏத்துக்க முடியுமா? இதை ஏத்துக்க முடியுமா? பாசிசவாதிகளால ஜீர்ணிக்க முடியுமா? இந்த சொல்ல ஜீர்ணிக்க முடியுமா? பக்கத்திலே நிக்க விட மாட்டாங்க. பக்கத்துல நிக்க விட்டுருவானா? கொஞ்சம் இவன் தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைக்க இவன் ஆண்ட பரம்பரைப்பா. நான் ஆண்ட பரம்பரை. எந்த ஆண்ட பரம்பரையா இருந்தாலும் 2 அடி தள்ளி நில்லு அப்படின்னு என்ன செய்வாரு? அவன் தாழ்த்தப்பட்ட சாதி. நீ யார? நான் ஆண்ட பரம்பரை. சரி, அவள்கிட்ட போனா நான் ஆண்ட பரம்பரை என்ன 2 அடி தள்ளி நில்லு, 2 ஸ்டெப் கோ பேக். எப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு அழகான சித்தாந்தத்தை ஆட்சி செய்வதற்கு, தன்னுடைய கட்டுக்குள் மக்களை வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு அழகான ஒரு திட்டத்தை தீட்டி, இப்படி அழகா நீ அவன் நீ இவன் நீ இவன், ஆனா யாரா இருந்தாலும் நான் தான் மேல, நான் மேலதான். இந்த சித்தாந்தத்தை உடை தெரிந்தது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், குர்ஆன் உலக மக்கள் அனைவராலும் பின்பற்றக்கூடிய, உலக முஸ்லிம்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறை வேதம் குர்ஆன். அந்த இறை வேதம் இறக்கப்பட்ட மொழி அரபு மொழி, அரபு சொல் அல்ல. அரபு ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்தில் பிறந்ததனால் அல்லாஹ் அரபியிலே குர்ஆனை இறக்கினான். அப்படிப்பட்ட அரபு மொழியை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரபியை விட அரபி அல்லாத மொழி உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது. எப்படி எங்க அடிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் இஸ்லாத்தின் மேல வெறுப்பு. எங்க வெறுப்பு? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வேற என்ன காரணம்? நம்ம என்ன அவன் பொண்டாட்டி அவன அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிட்டான, என்ன பிரச்சனை? அர்ஜுன் சம்பத் பொண்டாட்டிய கிறிஸ்தவன் கூட்டிட்டு ஓடின மாதிரியா நம்ம யாரையும் செய்யல. இப்படியா செஞ்சோம்? இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன வாக்கியா பிரச்சனை? ஏன் பள்ளிவாசல கண்டாலே உனக்கு பதறுது? ஏன் பள்ளிவாசல் பாங்கு சத்தத்தை கேட்டாலே உனக்கு பதறுது? ஏன்? இதுதான் மேட்ரு. அங்க போனா அண்ணன் தம்பிம்பா எல்லாம் அவன் முன்னாடி போயிடுவான். இங்க வந்தா நீ தீட்டு போட்டு பாட்டும்ப எல்லாம் தெரிச்சு ஓடுவான். இந்த பிரச்சனையை நேரடியாக அடிப்படையிலிருந்து கிள்ளி எறிவது இஸ்லாம். அதனால் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கின்றார்கள். இதுதான் விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகும்.
இதை நம்ம புரியாம சும்மா நம்ம பாசிசத்தை எதிர்க்கிறோம் எதிர்த்து நீங்க சொன்ன மாதிரி போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கலாம், ஆனால் போராட்டத்தினுடைய காரண காரியத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதுதானே பிரச்சனை. அடே உனக்கு இதுதானே பிரச்சனை, நீ என்னை கைது பண்ணுவ. சொன்னார்ல என்ஐஏ இந்த உளவுத்துறை இந்த காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக்க, நாங்கள் கோபப்பட்டு ஆயுதம் ஏந்தி இந்த அரடவுசர் நாய்களை எல்லாம் அடித்து நொறுக்கி ஓட விடுவதற்கு ஒரு நொடி தாமதமாக, ஒரு நொடி போதும். எங்களுக்கு அது நோக்கம் இல்லை. எங்களுக்கு அது நோக்கம் இருந்தா அவன் எல்லாம் சேர்ந்து காரி துப்புனாலே ஓடி போயிடுவான், அவன் செத்து போயிடுவான். எத்தனை பேர் இருக்கான்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கா அந்த ஊர்ல? இந்த ஏரியால எத்தனை பேர் இருப்பான்? 4 பேர் இருப்பான். ஏரியாவுக்கு 10 பேர் இருப்பான். அவங்களை அடிச்சு ஓட விடுறது அப்படியெல்லாம் நாங்க ஆயுதம் ஏந்தி போராடுற அளவுக்கு நீ ஒர்த்து இல்ல ராஜா. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆயுதம் ஏந்தி போராடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தா அவங்க சொல்லுங்க பாப்போம். என் சமூகத்திலிருந்து 10 இளம் சிறுவர்களை விட்டால் போதும், கல்லால் அடித்தே விரட்டி விடுவார்கள் அந்த நாதாரி பயல்கள். இவங்களை பார்த்து எங்களுக்கு பயம். நாங்க ஆயுதம் ஏந்தி போராட போறோம், நாங்க அப்படியே ரகசிய கூட்டம் போட்டு திட்டம் தீட்டி நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் கேஸை எல்லாம் பாமா மாத்திக்கிட்டு இருக்கான், பெட்ரோல் வெடிகுண்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். கோபம் தான் வருது, உண்மையிலே கோபம் தான் வருது. அப்படி நாங்கள் ஆயுதம் ஏந்தி இந்த அரடவுசர்களை கருவறுப்பதாக இருந்திருந்தால் எம்முடைய பச்சிளம் குழந்தை ஆசிபாவை கோயில் கருவறைக்குள் வைத்து சிதைத்தார்களே, அன்றைக்கே இந்த அயோக்கியர்களை அறுத்து எரிந்திருப்போம். செஞ்சோமா? உண்மையிலே எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் நாங்க கொதிச்சு போயிருந்தோம். நீ பள்ளிவாசலை இடிச்சப்ப கூட நாங்க ஓரளவுக்கு தாங்கிக்கிட்டோம். பல பெண்களை கருவறுத்தாய், பொறுத்துக்கிட்டோம். இன்னல்லாஹ் மஸ்ஸாபின், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று பொறுமையாக போராடினோம். உண்மையிலேயே நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராட துணிந்திருந்தால் ஆசிபாவை அதை நினைக்க முடியாது. அவ்வளவு கொடூரமான சம்பவத்தை இந்த சங்கிகள், அதுவும் இவன் எதை புனிதம்னு சொல்றானோ அந்த கோயில் கருவறைக்குள் வைத்து நாட்கணக்கில் சீரழித்தார்களே அந்த சின்னஞ்சிறு குழந்தையை. அன்னைக்கே நாங்கெல்லாம் மிருகமா மாறி இருப்போம்டாடே. உளவுத்துறை நோட் பண்ணிக்கங்க எல்லாம். இன்னையே அன்னைக்கே நாங்கெல்லாம் மிருகமா மாறி இருப்போம். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆர்வ கோளாறுகளாக நாங்கள் இருந்திருந்தால் அன்றைக்கே முழு மிருகமாக நாங்கள் மாறி இருப்போம். நாங்க மாறலை. இப்ப என்ன எங்களுக்கு வந்துச்சு? நாங்க ஆயுதம் ஏந்தி பெட்ரோல் குண்டடிச்சு நீங்க எவ்வளவு ஒரு மோசமான வேலை. முஸ்லிம் இயக்கங்களை குறிவைப்பதற்கு, முஸ்லிம் இளைஞர்களுடைய செயல்பாடுகளை குறைப்பதற்கு கொள்ளைப்புறமாக நான் சொன்னா இல்லையா, ஃபர்ஸ்டே சொன்ன இந்த பாசிஸ்ட்கள் எப்பவுமே கோழைகள், பேடிகள். 1 நம்பர் பேடி. நேரடியா வரமாட்டான். அடே நீங்க அப்பனுக்கு பிறந்திருந்தா நான் சரியா கேட்கிறேன், இந்த திருமலை குரான் இருக்கா இல்லையா? முஸ்லிம்கள் மீட்டிங் போடுறோமா இல்லையா? எல்லா ஜும்மா பள்ளிவாசலையும் மைக்கு குழாய் இருக்கா இல்லையா? நாங்க ஜும்மா பயான்ல என்ன பேசுறோம், எங்க மசூரா கூட்டத்துல என்ன பேசுறோம், எங்களுடைய தெருமுனை கூட்டத்துல என்ன பேசுறோம், எங்களுடைய உலமாக்கள் சபையில என்ன பேசுறோம், தப்லீக் ஜமாத் மீட்டிங்ல என்ன பேசுறோம், எல்லாத்தையும் பப்ளிக் மீட்டிங்கா தான் நடத்துறோம். ஒரே ஒரு பிராமண கூட்டத்தை, ஒரே ஒரு RSS பார்ப்பன பணியா கூட்டத்தை வெளிப்படையாக பொதுமக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய கூட்டத்தை நடத்துவதற்கு அவருக்கு திராணி இருக்குதா? நான் கேட்கிறேன். நீ எங்களை நோட் பண்ணிக்கிட்டு போனு இன்ஸ்பெக்டர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் தான் போன் வந்துருக்கு. சார் யார் நீங்க? எங்க பேர் என்ன? ஜாகிர் ஹுசேனா? ஆமா ஜாகிர் ஹுசேன். சரி என்ன விஷயம்? எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேன். என்ன பண்றீங்க? கடை வச்சிருக்கீங்க. என்னமோ அக்யூஸ்ட் விசாரிக்கிற மாதிரி. கடைசியா இல்ல என்ன எல்லாம் நமக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லை. நம்ம என்னத்துக்கு பதறவா போறோம்? நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது. ஏதாவது இருந்தாலும் நம்ம பயப்படுறது. எல்லாம் சொன்ன என்னங்க விஷயம்?
இல்ல நீங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்களா, அதனால உங்களுக்கு நோட் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து ஆடுங்க, அதாங்க விசாரிச்சு. ஆட மானங்கட்ட பிள்ளைகளா, நாம கூட இந்த தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வழக்கம் போல ஏமாத்துன்னு எல்லாருக்கும் தெரியும் தான். அதுல எந்த மாற்றமும் மாற்றுக்கிறது எல்லாம் கிடையாது. புதுசாவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அப்பா காலத்திலே நம்ம பார்த்துருக்கோம். காலம் காலமாக நம்ம ஏமாற்றுவதைத்தான் அவர்கள் ஒரு தொழிலாகவே செய்து வருகின்றார்கள். சரி, அப்பாதான் அப்படி இருந்தார், பிள்ளையாவது கொஞ்சம் மாறி கொஞ்சம் நல்ல குணம் வந்து முஸ்லிம்களுடைய 70% வாக்குகள் தான் எம்மை வெற்றி அடைய செய்ததுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரா இல்லையா? சரி, ஓரளவுக்கு உள்ளத்துல ஒரு ஓரமா அவங்க அப்பா நெஞ்சில வச்ச மாதிரி நம்மளையும் கொஞ்சம் நெஞ்சில வச்சிருப்பாருன்னு பார்த்தா, நீ அதுக்கு மேல என்னத சொல்ற, எங்கிட்டு முறைகிறதுனே தெரியல. உன்னை ஆட்சி கட்டல உட்கார வச்சது நாங்க. அவரு ரொம்ப மண்டக்கணமானவரா, நம்ம ஏதாச்சும் கூட எல்லாம் பேசிட்டு அவருக்கு பிடிக்காதான். உடனே என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு போ, இதை விட மோசமா பேசுவோம். நேரம் வந்து விட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் இதே போன்று அமைந்தால் ஆட்சியில் ஏற்றிய எங்களுக்கு உங்களை ஆட்சியை விட்டு இறக்க வைக்கும் எங்களுக்கு முடியுமா? முடியாது. எங்களுக்கு திமுக, அதிமுக, பிஜேபி இதெல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான். எங்களை பொறுத்தவரை எல்லா பேரும் அரசியல்வாதி தான், எல்லா நாடக நடிகன் தான். எங்களுக்கு யாரும் ஒட்டி பிறந்தவங்கலாம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு, எல்லா அரசியல் வியாதிகள் தான். நீ எம் சமூகத்தை குறிவைக்காமல் இருக்கும் வரை, எம் சமூகத்தின் மீது அடக்குமுறையை திணிக்காமல் இருக்கும் வரை, எம் சமூகத்தை சந்தேகிக்கிறேன் என்ற பெயரில் தீவிரவாதி பட்டம் சுமத்தாமல் இருக்கும் வரை நாங்கள் அமைதியாக மௌனியாக நீ என்னத்தையோ கொள்ளையடிச்சுட்டு நாசமா போடு ஒதுங்கி இருப்போம். ஆனால் இதே போன்ற செயல்பாடுகளை நீங்கள் தொடர்வீர்களே ஆனால் ஏற்றி உட்கார வைத்த எங்களுக்கு அங்கிருந்து கீழே இறக்கி உட்கார வைக்கும் எங்களால முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்த சந்தேகம் இல்லை. உளவுத்துறைக்கு, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். சும்மா இந்த எண்ணெயை ரைடு விடுறேன், உளவுத்துறை ரைடு விடுறேன், முஸ்லிம் ஆக்டிவிட்டிஸ், நீங்க சோசியல் ஆக்டிவ் என்ன மண்ணாங்கட்டி என்னத்த மயிரை புடுங்குறோம். நாங்க ரத்த தானம் செய்யறோம். என்ன செய்யறோம்? நாங்க ரத்த தானம் செய்யறோம். எவனு கூட பார்க்காம ஓடி உழைக்கிறோம். முஸ்லிமா ஹிந்துவா ஏதாவது பாக்குறோமா? நம்ம ரத்தம் வேணும் கோழி கேட்கிறான். நீங்க எந்த ஜாதி, நீங்க ஆண்ட பரம்பரை, இதெல்லாம் தலித், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாரா? எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள், எல்லாரும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் என்று ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு ஓடுறோமா இல்லையா? ரத்த தானத்தை கேட்டா உடனே என்னமோ ஏன் அக்காவும் தங்கச்சி, ஏன் அண்ணன் தம்பிக்கு ரத்தம் தேவைப்படுற மாதிரி பதறிக்கிட்டு. உண்மையா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எல்லோரும் களப்பணி ஆற்றக்கூடியவர்கள் தான். யாரேனும் ஒருவர் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி சொல்லுங்கள், மாற்று மதத்தவர் என்பதாலோ மாற்றுக் கொள்கையை சேர்ந்தவர் என்பதாலோ அலட்சியமாக என்றைக்காவது நீங்கள் பணி செய்திருப்பீர்களா? என்றைக்காவது ஒரு நாள் பிஜேபி காரனுக்கு ஒண்ணுனா கூட நாங்க தாண்டா ஓடிப்போய் முதல்ல நின்னோம். நீ எங்களை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு தொல்லையை கொடுத்துக்கிட்டு அல்லல் கொடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள 4 காவல்துறை 100 போலீஸ், என்னமோ ஏரியாவுக்குள்ள நம்ம ஒரு சாதாரண ஆளு, நம்மளே எல்லாரும் மாதிரி கூலி தொழிலாளி. அதான உண்மை. அன்றாட உழைக்கிறோம், சாப்பிடுறோம், மீதி இருக்கக்கூடிய நேரத்துல மனிதநேய பணிகளை செய்யறோம். இவங்க 4 போலீஸ் வந்த உடனே அந்த ஏரியாவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்னமோ பெரிய பாகிஸ்தான்ல இருந்து இறங்கி வந்த அல்கொய்தா தீவிரவாதி மாதிரி ஏரியாவுக்குள்ள பாய் பெரிய ஆளுலாம், அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாராம், கொடூரமான ஆளாம். உண்மையிலேயேங்க நம்ம பாட்டுக்கு அண்ணன் தம்பியா மாமா மச்சானா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவன் என்னைக்கு இந்த ரைடு கீடுன்னு உள்ள போடுறானோ அன்னைக்கு ஆரம்பிக்கும். இந்த பாம்பே, இந்த கோவை சிலிண்டரு வெடிப்பு, அண்ணாமலையை பேசாம கடக்கவும் முடியல. அரசியல் பேசுறதுக்கு நம்ம வர கிடையாது. அதே நேரத்துல சில தவறுகளை சுட்டி காட்டும். உண்மையிலே இங்க திராவிட முன்னேற்ற கழக திராவிட ஆட்சி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எங்களை ஒவ்வொரு நாள் தூக்கத்துல கூட யாவும். அட இங்க என்ன ஸ்டாலின் ஆட்சியான திராவிட ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கீங்க? ஒரு அண்ணாமலை கட்சியில 4 பேர் கிடையாது. அவன் உட்கார்ந்துகிட்டு டெய்லி டிவியை திறந்தா முஸ்லிம் தீவிரவாதிகள், முஸ்லிம் பயங்கரவாதிகள். அவன் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான், இவன் இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான், ஜிஹாது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான். 4 நாளைக்கு முன்னாடி கூட அதராமண்ணத்துல நான் ஷஹீதாக போறேன்.
நான் போர்க்களத்திலே இறக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே நான் விரும்புவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்க சொல்றோம், உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல ஷஹீதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. ஷஹீதுனா என்ன? ஏன் அந்த வசனத்தை நாங்க வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம்? அண்ணாமலை இவன் எத்தனை நாளா அந்த பையனை வாட்ச் பண்ணான்னு தெரியல. அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்னைய விசாரணை நான் தயார் அப்படி இப்படின்னா, ஏன்டா என்னையவே உன் கையில தானடா இருக்கு, நீயே கூப்பிட்டு விசாரணை வச்சுக்கடான்னா அதுக்கு கூட தயாரா இல்லை. அவ்வளவு மோசத்திலையும் மோசமாக எங்க நாடு போய்கிட்டு இருக்குன்னே புரியல. எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு வடிவேல் சொல்ற மாதிரி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கு நாட்டுடைய நிலைமை, அரசாங்கத்துடைய நிலைமை. நம்பியவர்கள் எல்லாம் ஏமாற்றுகின்றார்கள், துரோகம் செய்கின்றார்கள். யாருக்காக உழைத்தோம்? ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது ஈரம் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என்றீர்களே, இன்றைக்கு வரைக்கும் காத்திருக்கின்றோம். இதே ஏடிஎம்கே ஆட்சியா இருந்தா சிஏஏ போராட்டம் மாதிரி பெரிய போராட்டம் நடந்திருக்கு. நடந்தாலும் நடந்திருக்கும், சொல்ல முடியாது. சரி, நாம ஆட்சிக்கு கொண்டு வந்த ஆளு, நாமளே உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தயவு செய்து எம்முடைய சமூக இளைஞர்களை நீங்கள் சீர்கெடுக்காதீர்கள். இது போன்று பொய் வழக்குகளின் மூலமாகவும் என்னையே போன்ற மத்திய அரசின் கைக்கூலிகளாக கைப்பாவைகளாக வேலை பார்க்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டுகளை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும் என்றும், மற்ற மாநிலங்கள் அடக்கிறானா இல்லையா? மம்தா பானர்ஜி அடக்குதா இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் கேரளா கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா? அந்த அளவுக்கு கூடவா உங்கள்கிட்ட திராணி இல்ல? அந்த அளவுக்கு கூடவா உங்கள்கிட்ட தெம்பு இல்லாம போச்சு? சரி, விஷயத்துக்கு வரும். இந்த மாதிரி நாட்டுடைய நிலைமை. அப்ப நம்ம செய்ய வேண்டிய புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுதான் பிரச்சனை. இந்த பாசிசவாதிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுதான் பிரச்சனை. இப்ப நாம என்ன செய்யணும்? போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அதுதான் நமக்கு இன்றைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். இந்த நாடு, இந்த ஜனநாயகம், இந்த அரசியலமைப்பு சாசன சட்டங்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த ஜனநாயக போராட்டம். அதை நம்ம நடத்தித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதே நேரத்துல சஹாபாக்கள் செய்த பணிகள் ஒண்ணு இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணிகள் ஒண்ணு இருக்கா இல்லையா? அன்றைக்கு மக்கத்து குறைஷிகள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய தேவை என்னவாக இருந்தது? ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தைக்கு வருகின்றார்கள். என்ன பேச்சுவார்த்தை? இவங்கள மாதிரி தான். யாரு? இந்த பாசிஸ்டுகள். இவங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க, முழு பேடின்னு வச்சுக்கோங்க. அவங்க கொஞ்சம் மாற்றம், ஏன்னா தூதர் காலத்துல வாழ்ந்த மக்கள் இல்லையா? வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஜாதி மாதிரி அங்க குலம் கோத்திரம் இருந்துச்சா இல்லையா? நான் உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், இதுல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க, இதுல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, ஏன்னா கடுமையான இன்னல் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், கடுமையான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். அப்ப ஒரு பெரும் கூட்டம், ஒரு பெரும் குலத்தை சேர்ந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்களே, சரி இதை எப்படி கையாளுவோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண் தெரியாத நபித்தோழர் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாங்க. யார சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அங்க பஞ்சாயத்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஆட்கள், இந்த அடிமை குலம் எல்லாம் இருக்கா இல்லையா? இவங்கள மாதிரி தாழ்ந்த குலம், உயர்ந்த குலம், இன்னைக்கு ஜாதின்னு பேர்ல வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த தாழ்ந்த குல மக்களை எங்களோட அனுசரிக்காதீங்க, எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விடுங்க, இதுதான் பேச்சுவார்த்தையே. அந்த நேரத்துல இவர் வர்றாரு, உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கோவம் வருது. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். ஒரு கண் தெரியாத அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நபித்தோழர் வர, அவங்கள்ட்ட நீங்க முகத்தை சுளிக்கிறீங்களா? அவங்கள்ட்ட நீங்க கடுகெடுக்கிறீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்று சொன்னால், இந்த தீண்டாமை கொடுமையை
இந்த பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளை இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒழித்து கட்டி இருக்கின்றது. அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த பணிகளை நாம கையில் எடுக்கணும். நாம கையில் எடுத்து அதை பிரச்சார களமாக மாற்ற வேண்டும். உலகத்திலேயே சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம், ஒரே கொள்கை இஸ்லாம் மட்டும்தான் என்பதை உலகிற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திருமாவளவன் செஞ்சாரு பாருங்க, ஒரு இன்டலெக்சுவல் ஒர்க். என்னது? இவன் டிசம்பர் பேரணி அறிவிக்கிறேன்னு சொல்றான், அவர் உடனே பதிலுக்கு அவர் ஒரு பேரணி அறிவிக்கிறார். புரியுதா இல்லையா? இதுதான் இன்டலெக்சுவல் ஒர்க். எவ்வளவு அழகா அதை கையாண்டார் பாத்தீங்களா இல்லையா? உடனே என்ன பண்ணாங்க? மனுசுமதிய அவரே தமிழ்ல மொழிபெயர்த்து மக்கள் எல்லாம் கொடுக்காரு. ஏற்கனவே அதுதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு அழகா காய் நோக்கி போறாரு. அது மாதிரி முஸ்லிம்கள் நம்ம அதை விட நமக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கின்றான். அதை விட எல்லாவற்றையும் விட சத்தியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா இல்லையா? உலகத்தில் எல்லா மக்களையும் விட மாறுதட்டி நெஞ்சை நிமிர்த்தி நேருக்கு நேராக இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு என்று பேசக்கூடிய வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா? இந்த வேதத்தோடு யாராவது போட்டி போட முடியுமா? அப்படிப்பட்ட சத்திய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? அந்த சத்திய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துரையுங்கள், போராட்ட களங்களை காணுங்கள். அதே நேரத்தில் எதை சொன்னால் பாசிசவாதிகளுக்கு எரியுமோ அதை நீங்கள் உறக்க சொல்லுங்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் முழக்கமிடுங்கள். எல்லா பாமர மக்களுக்கும் கொண்டு போய் இஸ்லாத்தை கொண்டு போய் சேருங்கள். அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. முஸ்லிம்களாக வாழ்ந்து விட்டோம், போராடி விட்டோம், தொழுது விட்டோம், நோன்பு வைத்து விட்டோம் என்பதோடு நம்முடைய கடமை முடிந்து விடாது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்களே வெற்றி பெற்றோர் அப்படிங்க. அவர்களே வெற்றி பெற்றோர். யார் இந்த நன்மையை ஏவி இந்த சத்தியத்தை யார் மக்கள்கிட்ட சொல்லி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை யார் தடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க தான் வெற்றி பெற்ற சமூகம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், சிறந்த சமூகமாக உங்களை நாம் ஆக்கி இருக்கின்றோம். நாம யாருக்கு பயப்படணும்? நாம யாருக்கு, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு வேதனைப்படணும்? எதுக்கு துக்கப்படணும்? தேவையே கிடையாது. அல்லாஹ் நம்மை சிறந்த சமூகமாக ஆக்கியிருக்கின்றான். அந்த சிறந்த சமூகத்திற்கு சான்றாக திருமறை குர்ஆனை அல்லாஹ் நம்முடைய கையில் கொடுத்திருக்கின்றான். அந்த திருமறை குர்ஆனை ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியிலும் பிரகடனப்படுத்துங்கள், பிரச்சாரங்களை வீரியப்படுத்துங்கள். குறிப்பாக சகோதரர் சொன்னது போன்று நான் இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கையும் நான் வைக்க இருக்கின்றேன். சும்மா இயக்கம் வேணாம், அமைப்பு வேணாம், போராட்டம் வேணாம், அது வேணாம், எதுவும் வேணாம், ஒண்ணுமே வேணாம், நான் உண்டு, பொழப்பு உண்டு, வீடு உண்டு. இதுவா வாழ்க்கை? இதுவா இஸ்லாம்? இதுவா மார்க்கம்? அப்படியே இல்லைனாலும் ஒண்ணுக்கு ஆவாத கதைய ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு கடைசி எதுலையாச்சும் ஒண்ணுக்கும் ஆவாது. ஒரு 10 பைசாக்கு புண்ணியம் இருக்காது. கடைசியை பார்த்தா சிறையில இருப்போம். நம்ம கண் கூட பார்த்துருக்கிறோமா இல்லையா? ஒரு 10 பைசாக்கு புண்ணியம் இருந்திருக்கிறாரு. கடைசி என்னத்தையோ பேசியிருப்பாங்க, திட்டம் போட்டு விட்டார் அப்படின்னு தூக்கி கொண்டு உள்ள வச்சிருவோம் 6 மாசம். நமக்கு தெரிஞ்ச பயில்கள்லாம் ஏகப்பட்ட பயில்கள் குறுகிய காலத்திலே. அந்த மாதிரி எல்லாம் போவாது, அது நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் முஸ்லிம் சமூகத்திற்கு கிடையாது. நீங்கள் ஐக்கியமாகுங்கள். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் நான் ஐக்கியமாக சொல்லவில்லை, முஸ்லிம் இயக்கங்களோடு அமைப்போடு ஐக்கியமாகுங்கள். உங்களுடைய இளமையையும் உங்களுடைய உத்வேகத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் நீங்கள் வீணடிக்காதீர்கள். இன்றைக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இளைஞர்களை விட இன்று வாழக்கூடிய இளைஞர்களுக்கு
கொஞ்சம் அறிவு கூட தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அல்ல அந்த சமூகத்துக்கு மாற மாற அந்த டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜி கொடுத்துக்கிட்டே இருக்கானா இல்லையா? அப்ப கொஞ்சம் கூடுதலா சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் இந்த இளைஞர்களுக்கு இருக்கின்றது. ஆனா அதை எப்ப பார்த்தாலும் இந்த பேஸ்புக்கு, அப்புறம் என்ன அந்த கேமு, என்ன பப்ஜி கேமு, அந்த கேமு, இந்த கேமு, என்னென்ன கேமுனே தெரியல. திடீர்னு சுட்டுக்கிறான், சுடுறான், அவனை வெட்டுறா, பாம போடுறா அப்படின்றான். அடே அதுக்கு என்னைய வந்தாலும் வந்துட்டா, நீ முஸ்லிமா? அந்த கேம் விளையாண்டினா கூட சொல்ல முடியாதுங்க. இப்ப எங்கேயாவது முஸ்லிமா இருப்பான், எங்கேயாவது செல்போனை வச்சு போடுறா, அந்த குண்டை போடுறா, அவனை சுடுறா அப்படின்னா அதை கூட நோட் பண்ணி இந்த இன்டெலிஜென்ஸ் என்ன செய்வான், இவன் யாரையோ குண்டு வச்சு பிளான் பண்ணாலும் வந்தாலும் வர்றதுக்கு ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லை, நடந்தாலும் நடக்கும். உண்மையா இல்லையா? நடந்தாலும் நடக்கும். அதனால அந்த மாதிரியான உங்களுடைய நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். உங்களுக்கு எங்க பிடிக்குதோ, உங்களோடு யார் இணக்கமாக இருக்கின்றார்களோ, யாரோடு பயணித்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும், யாரோடு பயணித்தால் உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கும், அவர்களோடு சேர்ந்து பயணியுங்கள். மார்க்க பிரச்சாரங்களை செய்யுங்கள், போராட்ட களங்களை நீங்கள் காணுங்கள். இப்படி எதுவுமே இல்லாத சமூகத்தை, ஏன்னா இப்ப வரக்கூடிய சமூகத்தை பார்க்கும்போது உண்மையிலே வேதனையா இருக்கு, வேதனையா இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அமைப்புல 10 வருஷத்துக்கு முன்னாடி எவன் போராடினானோ அவன் தான் இன்னைக்கு அதிகமா இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். அதான் உண்மை. புதுசா எந்த இளைஞர்களே அதிகமா பார்க்க முடியுதா? ரொம்ப குறைவுங்க, ரொம்ப குறைவு. உண்மையா இல்லையா? ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. வரக்கூடிய சமூக இளைஞர்களுடைய நிலையை பார்த்தா பாசிஸ்ட் இவங்களை சூழ்ச்சி பண்ணிலாம் பிரிக்க தேவையில்லை, இவங்களாவே காணா போயிடுவாங்க பொழுது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை நோக்கி இன்றைக்கு இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அது அல்ல உங்களுடைய வாழ்வு, அது உங்களுடைய மறுமைக்கு வெற்றியை தராது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், இன்னும் எத்தனையோ தியாகங்கள் செய்த சஹாபாக்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய இளமை காலங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வு எவ்வளவு கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு புரியும். அதையும் தாண்டி அரசியல் மோகம். இந்த சினிமா படத்துல ஒரே இந்த அரசியலை காட்டி 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 மார்க்க பணியை சுத்தமா செத்து போச்சு. மார்க்க பணி பிரச்சார கூட்டம் நீங்க பாருங்க, முன்னாடி மாதிரி இந்த வரதட்சணை, என்னடா இவன் டிசம்பரா இருக்கு பேச வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்க வேணாம். உண்மையிலே இது இன்னைக்கு தலையாய செய்ய வேண்டிய கடமை. வரக்கூடிய சந்ததிகளை நீங்க வார்த்தெடுத்தால் மட்டும்தான் அடுத்து போராடுறதுக்காக சமூகம் இருக்கும். இல்லைன்னா போராடக்கூட இளைஞர்கள் இல்லாமல் போய் விடுவாங்க. ஆனால் மார்க்க சிந்தனையை ஊட்ட வேண்டியது இன்றைக்கு கடமையாக இருக்கு. இஸ்லாத்தை படியுங்கள், இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்பதை பற்றிய விசாரணை நாளை உங்கள் முன் வைக்கப்படும். அல்லாஹ் இறையச்சவாதிகளை பற்றி அல்லாஹ் அல்-பக்ராவுல சொல்லும் போது சொல்லுவான் வரிசையா, யார் இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள், இறையச்சவாதிகள், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், இறைவனை பின்பற்றக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படியே சொல்லிட்டு, அவர் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத் செய்வார்கள், தர்மம் செய்வார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்பட்ட இளமை என்ன ஆயிற்று? இளமை பருவம் இருப்பதிலே எவ்வளவு செல்வம், எவ்வளவு அருட்கொடை நிறைந்த ஒரு இளமை பருவம், எவ்வளவு வேகம் நிறைந்த இளமை பருவம். 18 வயசுல நீ ஒரு 50 கிலோ 100 கிலோ மூட்டையை தூக்கிடுவ. 45 வயசுல தூக்க முடியுமா உன்னால? 45 வயசுல இனி இப்ப 20 வயசுல சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஜல்லு நீ பாட்டுக்கு ஒரு, இன்னைக்கு பாக்குறமா இல்லையா, லாங் டிரைவ் போறான் சைக்கிள்ல 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போறான். அவ்வளவு வேகம் உடல் அல்லாஹ் தாக்கத்தை அல்லாஹ் அருட்கொடையாக அந்த இளமை பருவத்தில் கொடுத்திருக்கின்றான். 45 வயசு போயிட்டா இருக்குமா அந்த இளமை? 50 வயசு போயிட்டா இருக்குமா அந்த இளமை? அப்ப உங்களுக்கு வழங்கப்பட்ட இளமையை பற்றி நாளைக்கு மறுமையில் என்ன பதில் சொல்ல போறீங்க? எதை எதிர்நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப கவலையும் வேதனையுமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு இன்றைய இளைஞர்களை நினைத்து பார்க்கும்போது. அதனாலதான் ஈஸியா போய் எதுலையா சிக்கலாம்.
இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் இதுலயே இருந்து இருந்து ஏதாவது ஒண்ணு லைக் பண்ணிடுறான், உடனே இவன் தூக்கிட்டு போயிடும். அவன் என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு தெரியாம லைக் பண்ணிடுறான், உடனே மறுநாள் ரைடுன்னு வந்து தூக்கிட்டு போயிடும். அதனால இப்படி அமைப்புகள் இல்லாம, அமைப்புல இருந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும் நான் சொல்லல. இயக்க அட்டை, உறுப்பினர் அட்டை இருந்தால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அப்படிலாம் நம்ம சொல்ல கிடையாது. நீங்கள் மார்க்கப்பணி செய்வதற்கு, உங்களை இந்த நாட்டில் இந்த சட்டத்திட்டத்திற்குள் வாழும் பொழுது நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பை நோக்கி நீங்கள் பயணியுங்கள். அந்த அமைப்பிலே நீங்கள் மார்க்க பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கள். இன்னும் நான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மார்க்க பிரச்சாரங்களை அதிகப்படுத்துங்கள். மாற்று மத சகோதரர்களுக்கு தாவாக்களை அதிகப்படுத்துங்கள். துண்டு பிரசுரங்கள் மூலமாகவோ மெகாபோன் பிரச்சாரங்களின் மூலமாகவோ இஸ்லாத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியில், ஏன்னா இஸ்லாம் அவங்களுக்கு தான், அல்லாஹ் உலக மக்களுக்கு அருட்கொடையாகத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கின்றான். அதனால இந்த இஸ்லாத்தை நீங்கள் அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் பிரச்சாரத்தின் வாயிலாக. பிறப்பால் ஏற்றத்தாழ்வு எவ்வளவு கொடூரங்களை எல்லா மக்களும் சந்தித்திருப்பார். இந்த நாட்டிலே பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகன் தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த இனத்தில் பிறந்ததின் காரணத்தினால் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட நான் அசிங்கத்தை சந்தித்ததில்லை என்று எவராவது மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். இந்த நாட்டுல நீனும் இந்தியன் தான், நானும் இந்தியன் தான், அவளும் இந்தியன் தான், எல்லோரும் இந்தியன் தான். ஆனால் ஒரே நாட்டில் ஒரே குடியாய் பிறந்த மனிதர்கள் நீங்கள் பிறப்பால் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால், திரும்பவும் சொல்ற, பிறப்பால் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் வாழ்நாளில் நீங்கள் ஒரு முறை கூட அசிங்கப்பட்டதில்லை என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து சொல்லி பாருங்கள். நீங்களே உங்க கையில இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள். இது சத்திய மார்க்கம். இது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த மார்க்கம். திப்பு சுல்தானை கண்டால் சங்கிகள் பதறுவார்கள். திப்பு சுல்தானின் பெயரை கேட்டால் சங்கிகளுக்கு அலர்ஜி வந்துடும். ஏன்? திப்பு சுல்தான் என்ன செஞ்சாரு? வாழையேந்தி வெட்டிடுவாரு. அப்படியா? அதெல்லாம் ரெண்டாவது. ஏன் திப்பு சுல்தானை கண்டு பயம் என்றால், திப்பு சுல்தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். மலபாரிலே மேலாடை அணிவதற்கு, பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இருந்தது. அதற்கு வரி கட்டினார்கள். அதை ஒழிச்சது யாரு? திப்பு சுல்தான். இந்தியாவில் ஒரே பெண்ணை 4-5 நபர்கள் திருமணம் செய்யக்கூடிய கொடிய வழிமுறை எங்க இருந்துச்சு? இந்தியாவில் இருந்துச்சு. தடை செய்தது யார்? திப்பு சுல்தான். அதனாலதான் திப்பு சுல்தான் சங்கிகளுக்கு ஒரே பதட்டம், ஒரே கோபம். தேவதாசி முறை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரி ஒரு பேட்டி அளிக்கின்றார். தேவதாசி முறையில பல வகையா வச்சிருந்திருக்கிறாங்க, வெரைட்டியா. எவ்வளவு கொடுமை பாரு, பெண்களை எவ்வளவு போக பொருளா யூஸ் பண்ணிருக்கான் பாரு, எவ்வளவு கேவலமா, எவ்வளவு போக பொருளா. இந்த தேவதாசி முறையை ஒழித்தது யார்? திப்பு சுல்தான். அதனால அவனுக்கு எரியும். காவல்துறை இருக்கக்கூடிய சகோதரர் கொஞ்சம் சத்தம் கம்மியா பேசுங்க. நாங்களே மைக்ல பேசுறோம், அதை விட உங்க சத்தம் அதிகமா கேட்குது. பேசாம உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் போது. அதுதான் திப்பு சுல்தான் பேரை சொன்னா ஏன் எரியுது? மத்த மன்னர்களோட கூட கொஞ்சம் ஏத்துக்கிடுவான். இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த மன்னர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்படி வாழ்ந்திருக்கான் நம்மால். அவனையெல்லாம் கொஞ்சம் விட்டுருவான். திப்பு சுல்தானை ஏத்துக்கவே மாட்டான். திப்பு சுல்தான் பேரை கேட்டாலே அவனுக்கு அப்படியே பெரிய, அப்படி என்னதான்டா செஞ்சாரு? இவன் எதையெல்லாம் தீண்டாமை என்று வைத்திருந்தானோ, பெண்ணடிமைத்தனம் செய்தானோ, எல்லாவற்றையும் ஒழித்து கட்டியவர் திப்பு சுல்தான். இந்திய வரலாற்றில் மாற்றி எழுத முடியுமா? படிச்சு பாருங்க. இதனாலதான் சங்கிகளுக்கு திப்பு சுல்தான் என்றாலே கோபம், வெறி. அப்ப ஒட்டுமொத்தமாக
முஸ்லிம்கள் நாங்கள் சொல்லிக் கொள்வது, இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் எப்பேற்பட்ட போர் தொடுத்தாலும் சரி, எவ்வளவு அவதூறுகளை பரப்பினாலும் சரி, எத்தனை வழக்குகளை கொண்டு நீங்கள் எங்களை சிறைபிடித்தாலும் சரி, எத்தனை அமைப்புகளை நீங்கள் தடை செய்தாலும் சரி, இஸ்லாத்தை சொல்வதை விட்டும் இஸ்லாத்தை கடைபிடிப்பதை விட்டும் எங்களை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது என்பதை சவாலாக சொல்லிக் கொள்கிறேன். எழுதி வைத்துக் கொள். நீ ராணுவத்தை வைத்துக் கொள், நீ காவல்துறையை வைத்துக் கொள், நீ எப்பேற்பட்ட படை பலத்தை வேண்டாலும் வைத்துக் கொள். எங்களுடைய ஈமானில் ஒரு துளியேனும் முன்னால் நகர்த்து பார்க்க முடியாது, ஒரு ஈச்சு கூட நகர்த்த முடியாது. சேலஞ்ச். என் சின்ன பிள்ளைகிட்ட இருக்க மார்க்கத்தை கூட உன்னால புடுங்க முடியாது. அதனால இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இனி எங்கள்கிட்ட வேணாம். நாங்க பாட்டுக்கு எங்களுடைய பணிகளை நோக்கி, எங்களுடைய நற்பணிகளை நோக்கி, எங்களுடைய மனிதநேய பணிகளை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களை நீங்கள் தொட்டு பார்க்க வேண்டாம். தொடர்ந்து இது போன்று பள்ளிவாசல்கள் இடிப்பு. அவரோட சொன்னாரு, ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு போய்கிட்டு இருக்கான், அது பைத்தியம், பேசிட்டு போடு, பேசத்தானே முடியும். அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. கோவப்பட்டோம்னா என்ன சொல்றது, இப்ப நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை ஆயுதம் ஏந்தி போராடிட்டோம், ஒரு அப்பாவி ஏதோ செஞ்சிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, பாவம் யாருக்கு? அதனாலதான் நாங்க அடங்கிப்போம். உண்மை அதுதானே. அல்லாஹ் சொல்லிட்டான், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலக சமூகத்தை வாழ வைத்தவர் போலாது. ஒரே ஒரு மனிதரை அநியாயமாக கொலை செய்தவர் உலக மக்கள் எல்லாரையும் கொலை செய்தவர் போன்றார். அவ்வளவு பெரிய பாவம் எங்களுக்கு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறை உளவுத்துறை அதிகாரி இருந்தா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கணும். நாங்க போய் அப்பாவிகளை கொல்ல மாட்டோம். கொன்றால் நீங்க எங்களை பிடிச்சி உள்ள போடுவீங்கிற பயம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாளை மறுமையில் என்னுடைய இறைவன் என்னை பிடித்துக் கொள்வான். அதனால அந்த வன்முறை களியாட்டங்களை நாங்க கையில் எடுக்க மாட்டோம். எங்களால ஒரு அப்பாவி பாதிக்கப்பட மாட்டோம். எங்களால 4 பேர் நல்லா இருந்தாங்கிற வரலாறு தான் இருக்குமே ஒழிய, நற்பணிகளை செய்தோமே என்கின்ற ஒரு பெயர் தான் இருக்குமே ஒழிய, எங்களால் யாரும் ஒரு காலத்திலும் துன்புறுத்தப்பட மாட்டார்கள். அதை வாக்குறுதியா நாங்க சொல்றோம். அடுத்ததாக, இன்றைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இவர்கள் தொடர்ந்து 2வது முறை தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். ஒருவேளை 3வது முறையும் வருவார்கள். இதே இவிஎம் மிஷின் இருந்தா, இதே இவிஎம் மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3வது முறை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. உலகத்திலே பல முற்போக்கு சிந்தனை கொண்ட நாடுகளில் கூட என்ன கிடையாது, இவிஎம் மிஷின் கிடையாது. இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவங்க கூட அதை யூஸ் பண்றதே கிடையாது. இந்த கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து கப்பு வாங்க மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவங்க கூட என்ன செய்ய கிடையாது, யூஸ் பண்றது கிடையாது. இங்க என்ன பண்றான், இவிஎம் மிஷினை உபயோகப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து பிஜேபி வெற்றி. அது எப்படி எல்லா மாவட்டத்தையும் சட்டமன்றத்தில் தோத்து போயிடுற, எப்படி பாராளுமன்றத்தில் கூட ஜெயிச்சிடுற? எங்க இருந்தா உங்களுக்கு மட்டும் ஓட்டு விழுது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சட்டமன்றத்தை தோத்துடுற, எல்லா மக்களும் உனக்கு எதிராக போராடுறான், எல்லாரும் ரோட்ல நிக்கிறான். உலகத்திலேயே மிகவும் அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் ஆட்சியில அமர்றான். அதை ராகுல் காந்தி ஏத்துக்கிறார். அந்த விஷயத்துல அவர் இன்னும் பப்புவா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மற்ற விஷயத்துல வீரியமா இருந்தாலும் அதை அவர் கொஞ்சம் எழுத்து பேசணும். இதையெல்லாம் பேசணும் அவர். இவிஎம் ஒருவேளை அதுக்குள்ள கூட உள்குத்து 2 பேத்துக்குள்ள இருக்கான்றது தெரியல, இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே ஒத்து போய்க்கிறாங்க சில விஷயங்கள். அதனால அந்த இவிஎம் மிஷினை தடை செய்யணும். அதை ஒரு கோரிக்கையாக நம்ம என்ன செய்யணும், முன்னெடுக்கணும். எனக்கு வரக்கூடிய தேர்தல்கள்ல வாக்குச்சீட்டு முறையை அமல்படுத்துவதற்கு நாம போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். எதுவுமே சாத்தியம் இல்லதான். என்னதான் சாத்தியமா இருக்குங்க?
குரல் கொடுப்போம், சொல்லுவோம், மக்களுக்கு ஒரு நாள் புரியும். நாம் பேசும் அரசியலும், நாம் பேசும் கொள்கையும், நாம் பேசும் சித்தாந்தங்களும் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நாள் மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாள் வரும். நாம கத்திக்கிட்டே இருப்போம், சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் மார்க்க பணிகளையும் சமூக பணிகளையும் தொய்வில்லாமல் அசந்து போயிடாதீங்க. அமைப்பு மாறலாம், எத்தனை அமைப்பு அத்தனை அமைப்பு இயக்கம் இருந்துட்டு போய், ஏன்னா இயக்கத்துல வேலை செஞ்சவங்கலாம் என்னமோ மேலேந்து குதிச்சா வரான், எல்லாம் அங்க வேலை செஞ்சவங்க தான் இங்க வேலை செய்யணும். நேத்து தமுமுகன்னு இருந்திருப்போம், இன்னைக்கு IMMKன்னு இருப்போம். நேத்து தௌஹீத் ஜமாத் இருப்போம், இன்னைக்கு வேற ஏதோ ஒரு பேர்ல இருப்போம். நேத்து SCBA-PF இருப்போம், இன்னைக்கு வேற எதுல அமைப்பு. எல்லாரும் களப்பணியாற்றியவர்கள் தான். அமைப்பு புதுசு புதுசா உருவாக்குறாங்க. புதுசா அமைப்பு இங்க வானத்துல இருந்து வந்தா உருவாக்குறான், இல்ல ரோட்ல போறவன உருவாக்குறானா? எல்லோரும் இந்த சமூகத்தில் உரிமை படைத்தவர்கள், இந்த சமூக போராட்டங்களில் பங்கெடுத்தவர்கள். இடஒதுக்கீடு போராட்டங்களை மறக்க முடியுமா? இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததே யாருடைய போராட்டம்? ஒருவர் இருவருடைய போராட்டமா? அல்ல பேரு மட்டும் போய் தனியா போராடிட்டு வந்துச்சா? எல்லோரும் களப்பணியாளர்கள். ஒரு பெயரில் மாற்று கருத்து வரும் பொழுது 10 பேர் சேர்ந்திருக்கிற இடத்துல 8 பேருக்கு மாற்று கருத்து வந்து இருக்கா இல்லையா? 3 பேர் சேர்ந்திருக்கிற அதுல 2 பேரு மாற்று கருத்தோட செயல்படுறோம். அப்போ மாற்று கருத்து வருவது இயல்பு. சகோதரத்துவத்தை பிளவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. ஒரு காலத்திலும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களை நாம் சகோதரர்களாக ஆக்கினோம். அந்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? ஜாகிரி யாருன்னு தெரியாது, பாய யாருன்னு தெரியாது, அவரை யாருன்னு தெரியாது. ஆனா எப்படி எல்லாரையும் அல்லாஹ் சகோதரர்களை ஆக்கினானா இல்லையா? சகோதரர்கள் ஆக்கி எவ்வளவு பெரிய அருட்கொடை. எங்கேயோ ஒரு ரோட்ல போய்கிட்டு இருப்போம், பெட்ரோல் இல்லாம நிற்போம். தாடியை பார்த்துட்டு இன்னொரு பாய் ஒருத்தர் உடனே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், என்னாச்சு பாய், பெட்ரோல் இல்லையா? நான் அதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுவேன். இதுதான் அல்லாஹ் நமக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சகோதரத்துவம் என்கின்ற அருட்கொடை. ஒரு பஸ்ல ஒரு புர்கா அணிந்த பெண்மணி ஏறினால் இன்னொரு புர்கா அணிந்த பெண்மணியை பார்த்து விட்டால் ஒரு மன மகிழ்ச்சி, நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒரு தாடி வைத்த ஒரு முஸ்லிம் சகோதரனை பார்த்து விட்டால் ஒரு மனம், ஒரு சகோதரன் நமக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்ணாக இருப்பால், ஒரு தாடியோ தொப்பியோ கொண்ட ஒரு இஸ்லாமிய சகோதரன் அந்த பேருந்துலயோ அந்த ட்ரெயின்ல இருந்துட்டா ஒரு மனதைரியம். எப்படிப்பட்ட தைரியம்? கூட யாருன்னே தெரியாதுங்க, ஆனா கூட பிறந்த அண்ணன் நிக்கிற மாதிரி ஒரு தைரியம். அப்ப எவ்வளவு பெரிய அருட்கொடை அல்லாஹ் கொடுத்த எண்ணி பாருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியார்களாக மாறிவிடாதீங்க. சகோதரத்துவம் என்பது பலமிக்கதாக இருக்க வேண்டும், பலம் வாய்ந்ததாக அமைய வேண்டும். சகோதரத்துவத்தில் பிளவுகள் வரக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் வரலாம், இந்த ஸ்கூல் பிடிக்கல, வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்து படிச்சுட்டு போ. சகோதரத்துவத்தில் ஒரு காலத்திலும் பிளவை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சகோதரத்துவமாய் செயல்படுவோம் இன்ஷா அல்லாஹ். அமைப்புகள் பலவாயினும் களம் ஒன்றுதான், மார்க்கம் ஒன்றுதான், இறைவன் ஒருவன் தான், இறைவனுடைய சட்டம் ஒன்றுதான். எனவே அனைத்து சகோதரர்களும் இறை சட்டத்தை தூக்கி சகோதரர்களாக அமைப்பால் வேறுபட்டாலும் கொள்கையால் முஸ்லிம்களாக ஒன்றாய் பணி செய்து வென்று காட்டுவோம், இஸ்லாத்தை சொல்லியே தீருவோம் என்ற உறுதிமொழியோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.